அது ஒரு பெரிய பாவம். அது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட பிறந்தவங்களெல்லாம் செய்யக்கூடாது. என்னதான் செய்கிறதுன்னு தெரியாமல் யோனத்தான்கிட்ட வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, நான் என்னதான் உங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணேன்? நான் கோலியாத்தை கொல்றதுக்கு நான் தான் கொன்னேன். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு அக்கிரமம் சொல்லியிருங்க, நானே உங்கள் வீட்டை விட்டு போயிடுறேன். என்ன தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யோனத்தான் சொல்கிறாரு, நீ இல்லை ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு கேட்கும் போது சொல்கிறேன், உங்கள் அப்பா என்னை கொல்றதுக்கு என்னை துரத்திக்கிட்டே இருக்காரு. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்குது. எந்த நிமிஷம்னாலும் என்னை கொன்றுவார் போல இருக்குது. திடீர்னு முன்னாடி உட்காந்து சொரமண்டலம் வாசிங்கிறாரு, ஈட்டியை தூக்கி எறிகிறாரு. நான் என்ன என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டேவா இப்படி ஓட முடியும்? எந்த நிமிஷம் என் மேலே பட்டாலும் செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ யோனத்தான் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட வந்து நாளைக்கு அமாவாசைனா ராஜாக்கள் வந்து விருந்து மாதிரி செய்வாங்க. அதில் இவர் மருமகன் தானே, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போ